அனைவருக்கும் வணக்கம். இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இட்லி மாவு உப்பெல்லாம் போட்டு கழுகி வச்சுருக்கோம். இப்போ இட்லி வந்து மாவு எடுத்து ஊற்றிடலாம். அது டிக்காக வச்சுருக்க மாவு நீங்கள் தேவைப்பட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காமல் டிக்காக வச்சுருக்க மாவு அப்படியே இட்லி சுட்டுடலாம். இப்போ இதே போல் எல்லாத்துக்கும் இட்லி மாவு ஊற்றிடலாம். இதை அது துணி போட்டு எல்லாம் சுடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து துணிலாம் போடலைங்க. லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன். அதிகமாக கூட தரலாம். லைட்டாக வந்து எண்ணெய் தடவிருக்கேன். அப்படி வந்து எல்லாத்துலையும் க்ளீனாக மாவு ஊற்றி க்ளீனாக இட்லி சுட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்புறம் இட்லி பார்த்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி சூடாகிட்டுருக்கு. அப்படியே வந்து மாவில் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிடலாம். இழுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதுங்க. நல்லா க்ளீனாக வெந்துடும். சூப்பராக உளுந்து அரிசியில் வந்து கட்டான முறையில் போட்டு க்ளீனாக செஞ்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், தோசை சொல்லலாம். தண்ணி ஊற்றலாம், இட்லி வரும். ரொம்ப கட்டியாக தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் எப்படி வேணுமோ அதில் செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே க்ளீனாக மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி. ஓகே, இட்லி வெந்துச்சு. இட்லி எடுத்துடலாம். அப்புறம் இட்லி சூப்பராக வந்துட்டுருக்கு. இட்லி நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ வேறனோடனே எடுத்துடலாம். ஓகே, இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. அது பாருங்கள், தேங்காய் வந்து 3 மூடி எடுத்துருக்கோம். கடலை வந்து 2 டீஸ்பூன், சும்மா கடலை பூண்டு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். நீங்கள் ஜாஸ்தி வேணும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன பீஸு, கருவேப்பிலை, பாருங்கள் தேவையான உப்பு. இவ்வளோ தாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக அரைச்சிட்டு க்ளீனாக தாளிச்சிடலாம். அப்போது சூப்பரான சுவையான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அது தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ க்ளீனாக அதை அரைச்சிடலாம். ஓகே, வேறு நேரோல கம்பெனி மிக்ஸி. இது நல்லா சூப்பராக அரைக்குதுங்க. நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் க்ளீன் நைஸாக வந்துடுச்சு. நல்லா சட்னி சூப்பராக வந்திருக்கு. சட்னி இந்த கம்பெனி இது ஏற்கனவே ஒரு வச்சுருந்தோம். அவ்வளோ சரியாக ஒர்க் ஆகலை. இது வந்து போட்ட உடனே க்ளீன் 2-3 நிமிஷத்தில் க்ளீனாக அரைச்சி கொடுத்தது. நல்லா அருமையாக இருக்குது மிக்ஸி. இந்த கம்பெனி மிக்ஸி வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, வந்து இட்லி எடுத்தாச்சு. இட்லி இது ஆடு வாசல் வச்சுலாம் சூடு ஆறாமல் இருக்கும். அது வந்து கருப்பு உளுந்து போட்டு இட்லி செஞ்சுருக்கோம். அதில் இட்லி வந்து பார்த்திங்கன்னா கலர் தெரியாது, லைட்டாக கருப்பாக தான் இருக்கும். கருப்பு உளுந்து உடச்சி உளுந்து வீட்டில் இருந்தது அந்த போட்டிருக்கோம். பாருங்கள், இட்லி வந்து கலர் வந்து அவ்வளோ ஒயிட்டாக வராது, கொஞ்சம் டிம் கலர் தான் இருக்கும். பிளாக் தோல் உளுந்து வைக்கலாம், அதனால் அவ்வளோதான் இருக்கும். போல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் தடந்தால ஸ்பூன் வச்சுமா எடுத்தாலும் போதும், க்ளீனாக வந்துடும். பாருங்கள், இட்லி எல்லா இட்லியும் அப்படியே கரெக்டாக எடுத்துடலாம். இது ஆடு வயசில் சூடு ஆறாமல் இருக்கும். இட்லி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இட்லி வந்து ஃபினிஷிங்லாம் சூப்பராக தான் வந்திருக்கு. அதில் நல்லா உளுத்தம் பருப்பு அரிசிலாம் கட்டாமல் போட்டு செஞ்சாங்க. கருப்பு உளுந்து போட்டு செஞ்சதால் இட்லி வந்து அவ்வளோ ஒயிட் வராது, கொஞ்சம் டிம் கலர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாம். ஓகே, அந்த சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம குட்டி கரண்டி வச்சு இல்லை தாளிச்சிடலாம். தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுலாம் போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதான், அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். குட்டி கரண்டியில் தாளிச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. தாளிச்சாச்சு. சட்னி வந்து கட்டியாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், சட்னி திக்காக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் சட்னி கூட தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கலாம். இது கட்டியாக தான் வேணுமா இருக்குது, கட்டியாக செஞ்சுருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி கூட கொஞ்சம் கலச்சி சாப்பிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. சூப்பரான சுவையான தேங்காய் சட்னி ரெடி. அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் உப்பு காரெலாம் கரெக்டாக போட்டுருக்கோம். அப்படியே சாப்பிட்லாம். இவ்வளோ தான். ஓகே வாஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே வாஸ்.